ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு காலிஃப்ளவர் சப்ஜி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சுடு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. 25 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்குங்க. காலிஃப்ளவரில் தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாதி ஃப்ரை ஆனோடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்ச உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 2 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க. இந்த ரேஷியோவில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.